ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ எப்படி ப்ரோ வீடியோ பார்த்து வந்து ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் ப்ரோ வரும், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த வெப்சைட் மூலமாக தான் நான் வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா 5070 ரூபா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 5070 ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வித்ராலும் நான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லைவாக காட்ட போகிறேன். அப்போ தான் ஜாப் வந்து எந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ஜென்யூனான ஜாப்பாக இருக்கும், நீங்களும் ஒர்க் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு டவுட் நிறைய பேருக்கு இல்லையா. ஸோ அந்த டவுட்டுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ லைவாக உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து 5070 ரூபா வந்து இருக்குது. அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ எது மூலமாலாம் இதை வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம் மூலமாக எடுக்கலாம், இல்லை கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை பேபால் இல்லைனா உங்கள்கிட்ட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் கூட உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால பேடிஎம் மூலமாக தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறேன். இந்த 5070 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேடிஎம் மூலமாக லைவும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பேடிஎம் கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் வித்ட்ராலோட ஏர்னிங்ஸ்குள்ளே வந்து வந்துருச்சு. இதிலே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் இஸ் 5070, அதாவது 5070 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பேடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் நம்பர் கொடுத்தால் மட்டும்தான் என்னால் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்த உடனே என்னோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எல்லாமே வித்ட்ரா ஆயிரும். அதை உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம்மோட நம்பரை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, என்னோட பேடிஎம்மோட நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ கீழே கூடிய சப்மிட் அப்படின்றத கொடுத்த உடனே இந்த அமௌண்ட், அதாவது 5070 ரூபா பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் வந்து போயிடும். ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, லைவாக காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சப்மிட் அப்படின்றத கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்மளோட பேலன்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 தான் இருக்குது. அதாவது எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துறேன். அதனால் என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 0 பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ என்னோட பேடிஎம்மை லைவ் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டி இவங்க சொல்லியிருந்த அதாவது அமௌண்ட் இருக்குல்ல 5070 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 5070 ரூபா வந்துருச்சா இல்லையா அப்படின்றத லைவாக பார்க்கலாமா. இப்போ என்னோட பேடிஎம் ஓப்பன் பண்ணி லைவாக காட்டுறேன். நீங்களே பாருங்கள். ஓகே, என்னோட பேடிஎம் பாருங்கள் 5070 ரூபா வந்து இருக்குது. பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். 5070 ரூபா பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் வேலெட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுவே பாருங்கள் பேட் அப் அப்படின்ற இந்த வெப்சைட் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5070 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறது வந்து விட்டுருங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி ஏர்னிங்ஸ் பண்ணது காலையில் 11:08க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5070 ரூபா பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த ஆப்பில் வந்து எப்படி அமௌண்ட் வருது, எப்படி எடுக்கலாம், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இல்லை சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறையா புரியும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும். பட் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு லைக் போட்டுக்கோங்க. லைக் போடுறது ஃப்ரீ தான். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, உங்களோட நேம், அது மட்டும் தான் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 250 ரூபா பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து கொடுங்க, பட் இனிஷியல் வந்து கொடுக்காதீங்க. இனிஷியல் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து சிவகுமார் அப்படி இருக்குது அப்படின்னா சிவா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் வந்து நீங்கள் இனிஷியல் வந்து கொடுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் எப்போ என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் மார்க் மட்டும் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நான் 7 வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கேன்.
இந்த 7 வீடியோ நான் பார்த்தது மூலமாக 443 ரூபா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் யோசிப்பீங்க எப்படி ப்ரோ 443 ரூபா சொல்லி யோசிப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீயாக அவங்க 250 ரூபா தருவா வந்து ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 250 ரூபாய் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 7 வீடியோ பார்த்தது மூலமாக நான் வந்து 443 ரூபா பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ லைட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 35 செகண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 35 செகண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக 28 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 28 ரூபா ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. நீங்கள் வீடியோ அதிகமாக பார்க்க 70 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே 28 ரூபாயை கணக்கில் வச்சுக்கோங்களேன். 28 ரூபாய்க்கு ஒரு 35 செகண்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களே, 20 ரூபான்னு கணக்கு வச்சாலுமே உங்களால் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணாலே போதும் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கூடிய இந்த 28 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ என்னோட அமௌண்ட் பார்த்துக்கோங்க 443 ரூபா இருக்குது. வெறும் 7 வீடியோ தான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தோம்னா 8 வீடியோ ஆயிரும். இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஆனால் என்னால் வந்து ஃபுல்லாக ஷோ பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அப்படின்றதுனால இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு 35 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் 28 ரூபா இந்த இடத்துல 444 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் பார்த்து முடிச்சிட்டேன். வீடியோ பார்த்து முடிச்ச உடனே தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் சொல்லி வந்துடும். இப்போ நமக்கு 24 ரூபா தான் தரும்னு சொல்லியிருந்தாங்களே. நம்ம 7 வீடியோக்கு மேலே பார்த்தோம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகி நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் தருவதா சொல்லியிருக்காங்க. 30 ரூபாய்ன்னு சொல்லி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பின் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் சொல்லி வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்டினியூ அப்படின்றத கொடுத்த உடனே இந்த 30 ரூபா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அதே நீங்கள் லைவாக பாருங்கள். இப்போ நான் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல 473 ரூபா இருக்குது. வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 வீடியோ தான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெறும் 8 வீடியோ இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 8 வீடியோ பார்த்தது மூலமாக நான் 473 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களோட கண்ணுக்கு முன்னாடி தான் ஷோ பண்ணியிருக்கேன், தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒர்த்தான இது ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கீழே பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து ப்ளே ஆகிறது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வெறும் 30 செகண்ட்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு 26 ரூபா தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிக்க பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாது. பட் 35 செகண்ட்ஸ் இல்லை வந்து 30 செகண்ட்ஸ் தான் வீடியோ இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-700 வந்து சம்பாரிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட் நிறையாவே இருக்கும். ஸோ ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன்.